சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தனித்து விடப்பட்ட பன்னீர்செல்வம் இன்றைக்கு திமுகவுல இணைஞ்சிருக்காரு. மேலும் இந்த ஒரு செய்தி தான் தமிழக அரசியல்ல மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில இவரின் இந்த முடிவு குறித்து எதிர்க்கட்சிகள் சொல்வது என்ன, இந்த முடிவை எடுத்ததற்கு அவர் காரணமாக முன்வைப்பது என்ன என்பதனை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கி சட்ட போராட்டங்களையும் நடத்தினார். மேலும் அவர் எந்த நிலையிலும் நான் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன், அதிமுகவின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கவே தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை தொடங்கினேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். ஆனால் அதிமுகவை அவரால் இப்பொழுது வரை மீட்க முடியல. இதற்கு எடப்பாடியும் ஒத்து வராததால பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் என ஒவ்வொருவராக வெளியேறி மாற்று கட்சியில இணைஞ்சுக்கிட்டாங்க. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்கக்கூடிய டிடிவி தினகரனை எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி தன்னையும் தன்னுடைய ஆதரவாளர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டியது குறித்தும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சியில் இணைய தயாராக இருப்பதாக பன்னீர்செல்வமே அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சட்டசபை தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்த நிலையில இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துல மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவுல தன்னை இணைச்சுக்கிட்டாரு. இந்த விஷயம் தான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்துல பரவலாக பேசப்பட்டு இருக்கு. இது குறித்து மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. அதுல முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் திராவிட இயக்க கொள்கை காக்கக்கூடிய நம்முடைய பேர் இயக்கத்தில் இணைந்துள்ளார். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரது வரவு நல்வரவாகட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். மேலும் திமுகவில் இணைந்தது குறித்து பன்னீர்செல்வம் பேசிய போது அண்ணா ஆரம்பித்த அதிமுகவில் தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு இணைந்து கொள்கிறேன். திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தை சுட்டிக்காப்பதில் முன்னிலை தலைவராக ஸ்டாலின் திகழ்கிறார். ஒரு தொண்டனாகவே திமுகவில் இணைந்துள்ளேன். இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக பாடுபடுவேன். இனிமேல் அரசியலில் தளபதி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருந்தார். மேலும் பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததற்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடும் எதிர்ப்பலைகளையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இது குறித்து பாஜகவோட மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னோட எக்ஸ்தலத்துல கருத்து ஒன்று பதிவிட்டிருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்திக்க போகிறது என்பது இன்று காலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பன்னீர்செல்வம் சொன்னது தாய்மையை கொச்சைப்படுத்துவதாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த கட்சியை எதிர்த்தாங்களோ அந்த கட்சி ஒரு பெண் என்றும் பாராது அவரை சட்டமன்றத்தில் மிக மோசமாக நடத்தினார்களோ அந்த கட்சிக்கு சென்று தன்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தாய் கழகம் இணைத்ததை போல உணர்கிறேன் என்று சொன்னால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புதிதாக கட்சி தொடங்கிய சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த முடிவு மிகவும் துரதிருஷ்டவசமானது. தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு தீய சக்தியாக திமுக விளங்கக்கூடிய நிலையில தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வது ஒரு தவறான முடிவாகத்தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நிலைக்கு காரணம் எல்லாம் ஒண்ணுதான், அது வேற எதுவும் கிடையாது, நான் தான் அப்படின்னு அவங்களே சுட்டி காமிச்சிருக்காங்க. மேலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸல் ஐடிவிங் பக்கத்துல ஓபிஎஸ்ஐ விலாசி ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. அதுல ஓபிஎஸ் கூச்சமே இல்லையா, ரோசி டீ கடை நடத்தி வந்த உங்களை ஆளாக்கி அமைச்சராக்கி முதலமைச்சராக்கியது இந்த இயக்கம். ஜெயலலிதா வளர்ந்த இந்த இயக்கத்தின் படிவங்களில் கையெழுத்து போடக்கூடிய பெருமையை கொடுத்து அதிமுக தொண்டர்கள் அழகு பார்த்தார்கள். ஆனால் கட்சிக்குள் இருந்தும் ஊபியாகவே நீங்கள் இருந்தீர்கள். உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வதை போன்று வளர்த்த இயக்கத்தில் வாயில் கதவை எட்டி உதைத்தீர்கள். இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? அதனால்தான் அரசியல் அனாதையாக்கப்பட்டீர்கள்.
அவர்கள். இனி உம்மை போன்ற பச்சோந்திக்கு அம்மா எல்லாம் சும்மாதானே, இனிமேல் வெட்கமே இல்லாமல் மானங்கெட்டு தெரிவதற்கு வாழ்த்துக்கள். உங்களை நம்பி ஏமாந்த அந்த சில தொண்டர்களோட பாவம் தலைமுறைக்கு தொடரும். இவ்வாறு ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சனம் செய்து அந்த பதிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனிடையே திமுகவில் இணைந்துள்ள ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரியாக நடந்து கொள்வதாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இனி எந்த காலத்திலும் அதிமுக வெல்ல முடியாத சூழலை உருவாக்கியுள்ளார் எடப்பாடி. மேலும் ஒரு தொண்டனாகவே திமுகவில் இணைந்துள்ளேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாய்ப்பு வழங்கினால் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படின்னும் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு அவரை திமுகவுல இணைத்துக்கிட்டாரு. இது பற்றி நிறைய தலைவர்கள் அவங்களுடைய ஆதரவு மற்றும் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தாலுமே இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது ஓபிஎஸோட இந்த முடிவு எந்த வகையில சாத்தியமானது? இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக இப்பொழுது இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. Super Sarvana Stores.